ஹலோ டியர் மக்களே, இந்த வீடியோல எந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் டாக் தான். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு வேலை கிடைக்குமா தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சாங்க, எனக்கு வந்து ஓகே சொன்னாங்க, ஆல் த பெஸ்ட் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கேட்குறப்ப ஒரு சிஸ்டரா எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். மற்றபடி அஃபிஷியலா இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணிட்டீங்க. ரிசல்ட் வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஸோ ரிசல்ட் கொடுக்கறது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுல எத்தனை பேர் நியாயமா நல்லபடியா இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நல்லபடியா செலக்ட் ஆகி நல்ல வேலை கிடைச்சா இன்னும் சந்தோஷம்தான். ஆனா அப்படி கிடைக்கல அப்படின்னா இது ஒண்ணு மட்டுமே வாழ்க்கையும் கிடையாது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வேலைனா செட்டில்டு தான், பிரச்சனை இல்லை தான். அதுக்காக நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எல்லாருக்குமே அது கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. எனக்குலாம் ஒரு சில டைம்ல வந்து எதுக்கு நம்ம நார்மலா வெளியே பிரைவேட்டா இருந்தாலே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இவ்வளோ ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, இன்டர்வியூ இவ்வளோ பண்றாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கடைசியில கவர்மெண்ட் தான் பெனிஃபிட் ஆகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இதுக்கான இது வேற கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியதா இருக்கு. அந்த அமௌண்ட் எத்தனை பேர் நம்ம வந்து செலக்ட் ஆகுறோம். அதுவும் கேஸ்ட் கேட்டகரியா வேரி ஆகுது. விமனுக்கு ஃப்ரீ, அதே நேரத்துல மென்னுக்கு வந்து அமௌண்ட் கட்டணும். கட்டினீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்காம இது நம்மளோட ஒரு டார்கெட் பண்ணோம், ட்ரை பண்ணோம், கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா பரவாயில்ல. இதை போட்டு மைண்ட்ல போட்டு குழப்பிட்டே இருக்காதீங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டும் இருக்காதீங்க. இதுதான் நமக்கு கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காதா நமக்கு கிடைக்காது. அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்றத மட்டும் கிளியரா இருங்க. உங்களால என்னென்ன முடியும்? நமக்கு எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் செல்ஃபா வேலை பார்த்து தான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்தும் அதே பொசிஷன், அதே சேலரி, அவ்வளவுதான். ஆனா நம்மளோட டேலண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோல இது வந்து என்னோட திங்கிங் ப்ராசஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அது மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டியர் மக்களே.